வணக்கம். நாங்கள் இன்று கொழும்பிலே மிகவும் புகழ்பெற்ற சிவன் ஆலயங்களில் மிகவும் சிறப்பான ஒரு ஆலயமான பொன்னம்பலவாணேஸ்வரர் ஆலயத்துக்கு தான் வருகை தந்துள்ளோம். இந்த ஆலயமானது இலங்கையிலே மிகவும் புகழ்பெற்ற சிவன் ஆலயங்களில் ஒரு சிறப்பான ஆலயமாக இந்த பொன்னம்பலவாணேஸ்வரர் ஆலயம் விளங்குகின்றது. ஆகையினால் தான் இந்த ஆலயத்தின் விவரங்கள் மற்றும் இந்த ஆலயத்தில் உள்ள காட்சிகளை எமது யூடியூப் சேனலோடாக வழங்குவதற்காகத்தான் நாங்கள் இன்றைய தினம் பொன்னம்பலவாணேஸ்வரம் ආලයටට පරිගණනය ආයුබෝවන්. අද අපි ඇවිල්ලා තියෙන්නේ ලංකාවේ තියෙන පැරණි ශිව දේවාලයක වන කොළඹ තියෙන பொன்னம்பலவாணேஸ்வர கோவிලට තමයි ඇවිල්ලා තියෙන්නේ. මේ கோவில කළුවල් වලින් අදපු එකම එක கோவிலක් තමයි මේ ශිව දේවාලය. பொன்னம்பலவாணேஸ்வரர் கோயில் கொழும்பு நகரில் சரித்திர புகழ் வாய்ந்த கோயில்களில் ஒன்றாகும். இது கொழும்பு கொச்சிக்கடை பகுதியில் அமைந்துள்ள சிவன் கோயில் ஆகும். இக்கோயில் 1856ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் மானிப்பாயில் பிறந்து கொழும்பு செட்டியார் தெருவில் வசித்து வந்த பொன்னம்பலம் முதலியாரால் நிறுவப்பட்டது. பின்னர் அவரது புதல்வர் சேர் பொன் ராமநாதன் பொன்னம்பலவாணேஸ்வரர் கோயில் எழுந்தருளிய இடத்தில் புதியதொரு கோயிலை 1907ஆம் ஆண்டு கருங்கட் பணியாக ஆரம்பித்து 1912ஆம் ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதி அபிஷேகம் செய்வித்தார். இந்த ஆலயத்தில் தூண்கள், சிற்பங்கள், கூரைகள் அனைத்தும் கருங்கற்களால் செதுக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ளன. இவ்வாலயத்தின் மகோற்சவம் கொடியேற்றத்துடன் ஆரம்பித்து 10ஆம் நாள் பங்குனி உத்தரத்தன்று நிறைவு பெறுகின்றது. தேர் திருவிழா அன்று சோமாஸ்கந்தர், அம்பாள், சண்டேஸ்வரர் தம் அழகிய சிற்ப தேர்களிலும் விநாயகர், முருகன் தம் வாகனங்களிலும் எழுந்தருளி வீதி வலம் வருவர். அம்பாளின் தேரை பெண்கள் இழுப்பது இந்த ஆலயத்தின் ஒரு சிறப்பான அம்சமாகும். மூலஸ்தானத்தில் பொன்னம்பலவாணேஸ்வரர் வீட்டிருக்க சிவகாமி அம்பாள் சன்னியானத்தில் அமர்ந்திருக்கிறார். நடராசர், மூலப்பிள்ளையார், சோமஸ்கந்தர், பஞ்சலிங்கம், விஷ்ணு, சுப்பிரமணியர், சண்முகர், பைரவர், சுவர்ண பைரவர், நவக்கிரகம் ஆகியோருக்கு தனித்தனியாக ஆலயங்கள் உள்ளன. கோட்டத்தில் நர்த்தன கணபதி, தட்சணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை முதலானோர் உள்ளனர். சனீஸ்வரனுக்கு தனியாக விக்கிரகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பொன்னம்பலவாணேಶ್ವರ ಕೋವಿಲ ಕೊළඹ ನಗರಿಯ ಪೀಠಿ ಪ್ರಸಿದ್ಧ ಐತಿಹಾಸಿಕ ಕೋವಿಲಕ್ಕೆ මේ කොළඹ කොච්චිකඩේ ප්‍රදේශයේ පීඨි සිවන් කෝවිලකි. එහි කුළුණු මූර්ති සහ වහලවල් සියල්ල කැටයම් කර කළු කලින් නිමවා ඇත. ஈத்தக்கேணி பகுதியிலே தான் இப்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இன்னே பொன்னம்பலவாணேஸ்வரர் கோவிலே கேணி මේ கேணி කියන්නේ මේ கோவிலே சிவ தெய்வோ நாவன் ஸ்தானிய තමයි මේ கேணி. இந்த பசுக்கள் காணப்படும் நிலையத்துக்கு அருகாமையில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாட்களும் காலையில் 5:30 மணிக்கு சிவ தரிசனத்திற்கு ஆரம்பத்திற்கு முன்பு இந்த கோமாதா பூஜைகள் இந்த இடத்திலே இடம்பெறும் என்பதையும் விசேஷமாக உங்களுக்கு நாங்கள் கூற வேண்டும். சிவதெய்யோගේ වාගනේ තමයි ගවයා. මේ උදෑසන 5:30ට මේ කෝවිලේ විශේෂ පූජාවක් තියෙනවා. ඒ පූජාව ආරම්භ වෙන්නේ මේ கோமாதா පූජාව. මේ ගවයන්ට පූජාව කරලා තමයි මේ பொன்னம்பலவாணேஸ்வர கோவிலே පූජාව ආරම්භ වෙන්නේ. අමතරව 1981 වසරදී ඉන්දියාවේ ප්‍රබල්‍ය නළුවෙක් රජනිකාන්ත් රංගපාපු ಈ ಚಿತ್ರಪಟ್ಯ මේ பொன்னம்பலவாணேஸ்வர கோவிலை තමයි ஆரம்பித்தது. 1981ஆம் ஆண்டு வெளிவந்த சிறப்பான திரைப்படமான தீ திரைப்படம், ரஜினிகாந்த், சிவப்பிரியா நடித்த தீ திரைப்படம் இந்த பொன்னம்பலவாணேஸ்வரர் ஆலயத்திலே தான் வீடியோ எடுக்கப்பட்டது என்ற ஒரு சிறப்பு கூட இந்த ஆலயத்திற்கு காணப்பட்டது. சேனலான வாய்ஸ் ஆஃப் யூடியூப் சேனலை பார்வையிட்டு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். අපේ channel வாய்ஸ் ஆஃப் யூடியூப் சேனலுக்கு வரலாம். අපේ channel එක subscribe කරන්න.